அனைவருக்கும் வணக்கம். We go very deeper into our learning. I think that you also feel the same. கொஞ்சம் ஆழமாக நம்ம போகிறோம். இதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உட்டினுடைய டிஜிட்டல்ஸ் பார்க்கணும். இது வரைக்கும் கேட் டிஜிட்டல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷுட்டுங்கிற மைண்ட் வேர்டுடைய டிஜிட்டல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மஸ்ட்டுங்கிற மைண்ட் வேர்டுடைய டிஜிட்டல்ஸ் பார்த்தோம். இப்போ உட்டுங்கிற மைண்ட் வேர்டுடைய டிஜிட்டல்ஸ் பார்க்கணும். அதுக்குள்ளே எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஏற்கனவே ஷெல் வில்லையும் பார்த்தோம். ஆரம்பத்தில் அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். வில்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் உட்டுன்னு சொல்லுது. அப்போ உட்டுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. வில்லுங்கிற வார்த்தையினுடைய பாஸ்ட் டென்ஸ் அவங்களுக்கும், அதே சமயத்தில் இந்த உட்டுங்கிறது வந்து ஒரு மைண்ட் வேர்டு. பெரும்பாலும் இது எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால், நம்முடைய விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படியெல்லாம் நம்முடைய விருப்பத்தை சொல்லலாம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. விஷிங் மைண்டு கொடுத்துருக்கேன். விருப்ப மனது, விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒவ்வொன்றா கவனிச்சுக்கங்க. இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். ஆனால் இப்போ படிக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் சம் கரெக்ஷன்ஸ் இன் யுவர் லேர்னிங் அண்ட் யுவர் ஸ்பீச் ஆல்சோ. முதல்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால், ஐ வுட் ப்ளஸ் AC1. நான் முதல்ல அந்த கீயை கொடுத்து அப்புறம் தான் அந்த கீயினுடைய தமிழத்தை நான் சொல்கிறேன். அந்த கீக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதனால் முதல்ல அந்த கீயை தெரிஞ்சுக்கோங்க. ஐ வுட் ப்ளஸ் AC1. இதனுடைய மைண்ட் என்ன இல்லையா, ஸ்ட்ராங் விஷ். நான் விரும்புகிறேன், அதை செய்வேன். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த உணர்வில் தான் நீங்கள் வந்து ஐ வுட். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ வுட் தேங்க்யூ. இப்போ சாதாரண எல்லா வீட்டிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஐ வுட் லைக் டு தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் என்ன சொல்லித்தரேன்னு சொன்னால், ஐ வுட் தேங்க்யூன்னு சொல்கிறேன். அப்போ ஐ வுட்டுக்கும் ஐ வுட் லைக் டு அடுத்து நான் சொல்லுவேன். அப்போ ஐ வுட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா, ஐ வுட் தேங்க்யூ அப்படின்னு சொன்னால், நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், மனதார விரும்புகிறேன், அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ இதுலேருந்து யூ கேன் டிசைட் what you are going to prefer when you give vote of thanks in meetings. பாருங்களே. அப்போ ஐ வுட் தேங்க்யூ. இப்போ நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறீங்க, எஸ் ஐ வுட் ஹெல்ப் யூ. அப்போ ஐ வுட் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் அட்மிஷன்ஸ். ஐ வுட் ஒப்ளைஜ் யூ. நான் மனதால் விரும்புகிறேன், நான் அதை செய்வேன். அப்போ வுட் ப்ளஸ் ஆக்ஷன் 1. அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ், இப்போ ஐ வுட் பை ஏ கேமரா ஃபார் யூ. நான் உனக்கு ஒரு கேமரா நான் வாங்கி தருவேன். ஐ வுட் பை சம் நியூ ட்ரெஸ்ஸஸ் ஃபார் யூ. உனக்கு சில நியூ ட்ரெஸ் வாங்கி தருவேன், நான் விரும்புகிறேன், அதை செய்வேன். சரிங்களா? அதுதான் ஐ வுட் ப்ளஸ் AC1. ரெண்டாவது வந்து இருந்துருந்தாங்க, ஐ வுட் லைக் டு. சாதாரண இது எல்லாரும் இதைத்தான் சொல்லுவாங்க, ஐ வுட் லைக் டு அப்படின்னு சொல்லி. அதாவது உட்டு விரும்புறது, லைக் விரும்புறது தானே. அதனால் இது ரெண்டு சேரும்போது அது ஒரு தெளிவில்லாமல் இருக்கு பார்த்தீங்களா. அதனால் ஐ வுட்னு சொல்கிறது ரொம்ப தெளிவு. ஐ வுட் லைக்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் மைண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதில் சொல்லும்போது திஸ் இஸ் ஒரு லிட்டில் வீக்கர்னு சொல்கிறது இல்லை, லிட்டில் லெஸ். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு டிசைரிங் விஷ், இது ஸ்ட்ராங் விஷ். ஐ வுட்டுங்கிறது வந்து ஸ்ட்ராங் விஷ். ஐ வுட் லைக் டுங்கிறது வந்து நான் விரும்புகிறேன், அதை செஞ்சுறேன், ஒருவேளை செஞ்சாலும் செய்யாட்டாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு மைண்டு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, ஐ வுட் தேங்க்யூன்னு சொல்கிறதா, ஐ வுட் லைக் டு தேங்க்யூன்னு சொல்கிறதா, ஐ வுட் ஹெல்ப் யூன்னு சொல்கிறதா, ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூன்னு சொல்கிறதா, ஐ வுட் இன்வைட் யூன்னு சொல்கிறதா, ஐ வுட் லைக் டு இன்வைட் யூன்னு சொல்கிறதா. அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி யூ கேன் சூஸ் திஸ் ஐ வுட்டுங்கிறத. ஐ வுட் லைக் டு அதை நீங்கள் சொல்லிக்கலாம், தான் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஆல். உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ. உங்களெல்லாம் நான் வெல்கம் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு கிவ் தி ஸ்பீச் ஆன் தி ஸ்டேஜ். இதை மேடையில் நான் பேச விரும்புகிறேன். இப்போ உட்டுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிய கிடையாது. அதுக்கடுத்து இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ வுட் ப்ளஸ் AC1 ஃபார்மர் நேம் சொல்லணும். இதுக்கு பேர் பாஸ்ட் ஹேபிச்சுவல் விஷயம் சொல்லணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு சில வகுப்புகளில். முன்னால் நான் என்ன சொல்லித்தரேன்னு சொன்னால், யூஸ் டு சொல்லிக் கொடுத்தேன்.
இதெல்லாம் நான் கால்கேட் தான் யூஸ் பண்ணேன். ஐ யூஸ் டு யூஸ் கால்கேட். அப்போ யூஸ் டுங்கிறது பியூர் பாஸ்ட்னு சொன்னேன் இல்லையா? அந்த பியூர் பாஸ்ட்டுக்கு இந்த வுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இல்லையா ஐ வுட் யூஸ் கால்கேட் ஃபார்மேட். ஐ யூஸ் டு யூஸ் அப்படியே சொல்லிக்கலாம். ஐ யூஸ் டு கோ அப்படியே சொல்லிக்கலாம். ஐ யூஸ் டு ட்ராவல் அப்படியே சொல்லிக்கலாம். ஐ யூஸ் டு இன்வைட் தம் அப்படியே சொல்லிக்கலாம். அல்லது ஐ யூஸ் டு ப்ளே அப்படியே சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் ஐ வுட் ப்ளே சொல்லலாம். ஆனால் ஐ வுட்னு வரும்போது நீங்கள் இந்த பாஸ்ட்டுங்கிறத காமிக்க ஃபார்மாலிட்டி என்ன கொடுத்துருக்கு பாருங்களேன். ஐ வுட் டேக் ஹாட் பாத் ஃபார்மாலிட்டி. இங்கெல்லாம் நம்ம வழக்கமாக ஐ வுட் டேக் ஹாட் பாத் சுடுதண்ணியில் தான் நான் போயிருப்பேன். ஐ யூஸ் டு டேக் ஹாட் பாத் ஃபார்மாலிட்டி அப்படியே சொல்லலாம். ஐ வுட் டேக் ஹாட் பாத் ஃபார்மாலிட்டி அல்லது கூல் பாத் ஃபார்மாலிட்டி. நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஸோ when you learn this, you just make your learning precise. அதை உங்களுடைய லேர்னிங்கை நீங்களே ஒரு கரெக்ஷன் கொண்டு வாங்க. இப்படி தான் நம்ம இனிமேல் பேசி பழகணும் அப்படிங்கிறத. அப்போ ஐ யூஸ் டு போனால் ஐ வுட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வாங்க. நாலாவது would you, this is very common. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அன்னைக்கு would யூஸ் சொல்கிறேன். ஒருத்தர் கெஞ்சி கேட்கும்போது would you please help me, நீங்கள் எனக்கு தயவு செய்ய எனக்கு உதவி செய்வீங்களா? அப்போ நம்ம கேட்குற ஃபேவரை பொறுத்துருக்கு. ஒருத்தர் போய் நம்ம ஒரு ஜாப் கேட்கலாம், ஒரு பணம் கேட்கலாம், அல்லது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கலாம், அல்லது ஒரு அட்மிஷன் கேட்கலாம். ஸோ would you give me admissions, would you please, குடியூன்னு கேட்குற நியாயம். அந்த குடியூன்னு கேட்குறது இன்னொரு டீசென்சி இருக்குது. குடியூன்னு கேட்கலாம். ஆனால் குடியூ கொஞ்சம் ரொம்ப இன்டென்சிவ். ரொம்ப கெஞ்சி கேட்குறதுக்கு நீங்கள் குடி யூஸ் பண்ணணும். சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக கேட்குறதுக்கு அப்போ உடியூ ஒரு காமன் கொஸ்டின். would you please move, would you please tell me, would you please give me some money, or would you please provide me a cup of coffee. அப்போ உடியூங்கிறது ஒரு காமன் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். குடியூன்னு சொல்லும்போது கொஞ்சம் கெஞ்சி கேட்குறீங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் upon the situations, அல்லது டிபெண்ட்ஸ் upon the people who we approach for asking. அந்த அவங்கள பொறுத்து நம்ம அந்த நேரத்தில் குடியூவா உடியூ வெரி காமன், உடியூ வெரி பேட். இப்போ புரியுதானே சொல்கிறது பாருங்களேன். ஸோ உடியூ பாருங்க, பொலைட் ஆஸ்கிங் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப இன்டென்சிவ் ரிக்வஸ்ட்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பொலைட் ஆஸ்கிங். அப்போ இனிமேல் யாருக்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, நீ என்ன அப்படின்னு சொன்னால் சரி, ஈவன் ஒரு கடையில் போய் நம்ம ஒரு காஃபி கொண்டு வரணும்னு சொல்கிறது கூட நம்ம என்ன சொல்கிறேன் சொன்னால், would you fetch me a cup of coffee, or would you fetch me that type of goods, என்ன கேட்கலாமோ அதுக்கு would you. அப்போ would you will become a very common asking in your life hereafter. ஓகே, அதுக்கடுத்தது அந்த would you நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறேன். would you lend me some money இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா? இது எப்படி கேட்கலாம்? would you mind lending me some money, would you கேட்கலாம். அல்லது would you mind அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வரணும். அப்போ would you help me, அல்லது would you mind helping me, would you come with me, அல்லது would you mind coming with me. அதே மாதிரி would you buy me this, இது எனக்கா நீ வாங்கி கொடுப்பியா, அல்லது would you mind buying this, would you move, நீ கொஞ்சம் நகர்ந்து தருவியா, அல்லது would you mind moving this, இது எனக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, would you help, அல்லது would you mind helping me. இப்போ புரியுதுன்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஐ வுட் லைக் டு, ஐ வுட் அதை ஃபார்மல் நேம் சேர்த்து சொல்கிறது. அப்புறம் சாதாரண ஆஸ்கிங், பொலைட் ஆஸ்கிங்கிறதுக்கு would you சொல்லலாம், would you mindன்னு சொல்லலாம். மைண்ட் ஐஎன்ஜி வரணும்னு சொல்லலாம். ஓகே, நான் இட்ஸ் கிளியர் பண்ணி. இன்னொன்று எனக்கு வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாதனால நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் would have சொன்னேன், could have, அதுக்கப்புறம் should have சொன்னேன், அதுக்கப்புறம் must have சொன்னேன். இப்போ நான் would have சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? அது ஞாபகத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ could have அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்சிருந்துருக்கணும், பட் டிட் நாட், ஆனால் செய்யலை, கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லுவேன். அதேமாதிரி should have பட் டிட் நாட், நீ செஞ்சிருந்துருக்கணும் ஆனால் செய்யலை, அது என்னது? அட்வைஸ் பண்ணுறது. அதுக்கடுத்தது இன்னொரு வகுப்பில் என்ன சொன்னேன்? மஸ்ட் ஹேவ் பட் டிட் நாட், நீ அவசியம் அதை செஞ்சிருந்துருக்கணும் ஆனால் செய்யலை.
இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்ன சரி, யூ would have done it but you did not. நீ அதை அதை செஞ்சுட்டு இருக்கணும், அது என்னுடைய விருப்பம், ஆனால் நீ அதை செய்ய. அப்போ would have plus did not, should have plus did not, must have plus did not. அதே மாதிரி would have plus did not மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கிளாஸில் வந்து இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து அதை ரிகாப்சுலேட் பண்ணுறேன். அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ உட்டை பொறுத்த மட்டும் இல்லை, உட்டினுடைய டிஜிட்டல்ஸ் வந்து நிறைய வராது. நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஏதாவது as usual I tell you, supposing provided you have any doubt, you call me over the phone and I can help you. Thank you very much.